அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ பாலாய நமக. ஸ்ரீ பாலா சதகம் 25ஆம் பாடல். ஜெயித்திடுமே அவள் நாமம் ஜெயம் ஜெயம் என சொல்லிடுமே அவள் மகாசரிதம். மூகரும் பொழிந்திடுவார் கவிமழை காரிகை இவளருள் பெற்றாள். பிரம்மனில் ஒளிர்ந்திடும் மகா சரஸ்வதி ஏற்றும் ஸ்ரீபாலா. பாடலின் பொருள்: ஜெயித்திடுமே அவள் நாமம். எது ஜெயிக்கும் என்றால் அம்பிகையின் திருநாமம் ஜெயிக்குமாம். அம்பிகையின் திருநாமம் சொல்லிக்கொண்டே நம் வாழ்வை நகர்த்தினால் நம் வாழ்க்கையும் நாம் ஜெயித்திட முடியும். ஜெயம் ஜெயம் என சொல்லிடுமே அவள் மகாசரிதம். அன்னையின் பெரும் புராணங்களை சொல்லக்கூடிய தேவி பாகவதம் ஆகட்டும், லலிதா சகசரநாமம் ஆகட்டும், அனைத்து புராணங்களிலும் தேவி எப்படி போர் செய்தாள், எப்படி அரக்கர்களை ஜெயித்தாள் என்றே நமக்கு கற்பிக்கின்றன. அதாவது எப்படியெல்லாம் தீய எண்ணங்களை நம்மால் வெல்ல முடியும் என்ற ஒரு அறிவை அந்த புத்தகம் நமக்கு தருகின்றது. அது மட்டுமில்லாமல் வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய அந்த வல்லமையையும் தைரியத்தையும் அந்த மகாசரிதம் என சொல்லப்படக்கூடிய தேவியின் சரித்தம் நமக்கு அருள்கின்றது. மூகரும் பொழிந்திடுவார் கவிமழை காரிகை இவள் அருள் பெற்றாள். மூகர் என்றால் ஊமை என்ற ஒரு பொருள் உண்டு. ஊமையும் அன்னையின் அனுகிரகம் கிடைத்து விட்டால் கவிதை மழை பொழிவார். எடுத்துக்காட்டு: அன்னை மூகாம்பிகை குழுவிருக்கக்கூடிய கொல்லூர் எனும் திருத்தலத்தில் எண்ணற்ற மக்கள் கவிதை பொழிகின்ற அளவிற்கு அந்த பேச்சு வல்லமையை அன்னை அருளிக்கொண்டே இருக்கின்றாள். அதனாலே கவி பாடக்கூடிய அந்த கவிஞர்கள் கொல்லூர் மூகாம்பிகைக்கு என்று தனி ஒரு பல பாடல்களை பாடி வைத்திருக்கின்றார்கள். பிரம்மனில் ஒளிர்ந்திடும் மகா சரஸ்வதியும் ஏற்றும் ஸ்ரீபாலா. அப்படிப்பட்ட தெய்வமான நம் பாலையை யார் போற்றுகின்றார் என்றால் பிரம்மனின் சக்தியாக இருக்கக்கூடிய மகா சரஸ்வதியும் ஏற்றி கொண்டாடுகின்றார் அந்த பாலையின் பெருமையை கண்டு. அப்பேற்பட்ட பாலையை வழிபாடு செய்யும் போது நமக்கு நல்ல விதி ஏற்பட்டு அன்னையின் மலர்பாதத்தையே இருக்க பற்றக்கூடிய ஒரு அருளும் கிடைத்துவிடும். அன்னை அருள்வாள்.